சென்னை தண்டையார்பேட்டையில் குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் சிகிச்சை பெறும் மருத்துவமனையை அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் மற்றும் சேகர்பாபு ஆகியோர் திறந்து வைத்தனர். வண்ணார்பேட்டை கட்பி ஜவுளி வியாபாரிகள் சங்கம் சார்பில் தண்டையார்பேட்டையில் டயாலிசிஸ் சிகிச்சை மருத்துவமனை கட்டப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழாவில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் 500 ரூபாய் கட்டணம் செலுத்தி டயாலிசிஸ் சிகிச்சை பெறும் மருத்துவமனையை கொண்டு வந்ததற்காக வியாபாரிகளை பாராட்டினார். முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தின் கீழ் பொதுமக்கள் இலவசமாக டயாலிசிஸ் சிகிச்சை பெறும் டயாலிசிஸ் சென்டர்கள் இயங்கி வருவதாகவும் தெரிவித்தார். இந்த அமைப்பை பொறுத்தவரை, இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை நான் வருகிற போது ராயபுரம் சுரங்கப்பாதைக்கு கீழே ஒரு பெயர் பலகையை பார்த்தேன். அதில் 500 ரூபாய் கட்டணம் என்று இருந்தது. உடனடியாக நான் நம்முடைய பியாரிலால் ஜெயின் அவர்களிடத்திலும் முத்துராஜா அவர்களிடத்திலும் கேட்டேன், ஏன் 500 ரூபாய் கட்டணம் என்று கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், ஒரு டயாலிசிஸ் செய்வதற்கு 1500 ரூபாய் வரை செலவாகிறது. அதில் ஒரு 1000 ரூபாய் இந்த சங்கத்தின் சார்பில் நாங்கள் இலவசமாக தருகிறோம். 500 ரூபாயை ஒரு குறைந்த கட்டணமாக வசூலிக்கிற ஒரு பணியினை செய்யவிருக்கிறோம் என்று சொன்னார்கள். உடனடியாக அரசுக்கு விண்ணப்பம் செய்யுங்கள், இந்த 500 ரூபாய் கூட கட்டணம் இல்லாமல் உங்களுக்கு இந்த 1000 ரூபாய் கூட அந்த சுமை இல்லாமல், பணச்சுமை இல்லாமல் முழு செலவையும் அரசே ஏற்று இலவசமாக செய்கிற வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும்.